யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு 2025 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் அப்படின்றது நிச்சயமாக கொண்டு வரப்போகுது. இப்போ பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் அதாவது ஆவரேஜ் மூமெண்ட்டு தான் போய்கிட்டே இருந்தது. பெருசாக நம்ம நினச்சது எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும். 4ல் ராகு இருந்ததுனால கொஞ்சம் சுகபோகமாக வாழறதுக்கு உண்டான சூழ்நிலை கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதாவது பெரிய லக்ஸுரியாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நார்மலாக நல்லா போகுது அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் கண்டிப்பான முறையில் இருந்திருக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் ஆவரேஜாக போய்கிட்டே இருக்குது அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம இல்லைன்னு என்ன தான் சொன்னாலும் கூட டெய்லியான நம்மளுடைய தேவைகள் இருக்கு இல்லையா, ஒரு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே திறம்பட செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனாலும் அதை மீறி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடிக்கிட்டு தான் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இல்லை அப்படின்ற வார்த்தையை அதிகபட்சமாக உபயோகப்படுத்தவே படுத்தாதீங்க. எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருக்குது, கிடைக்கும் அப்படின்னு பாசிட்டிவாகவே நம்புங்க. மிகப்பெரிய ஆதாயங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். அதாவது சனி பெயர்ச்சி நடந்தப்போ, அதாவது 7வது சனி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இன்னுமே பார்த்திங்கன்னா பெருசாக மீண்டு வெளியே வரவே இல்லை. வருஷங்கள் போயிட்டே இருந்தது, 7வது சனியும் முடிஞ்சுது. ஆனாலும் பெருசாக நமக்கு முன்னேற்றமே கொடுக்கல அப்படின்னு நினச்ச நபர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அதாவது நமக்கு சனி பெயர்ச்சியும் இருக்குது, ராகு கேது பெயர்ச்சியும் இருக்குது, சேம் டைம் நமக்கு குரு பெயர்ச்சியும் இருக்குது. கேது உட்காந்துருந்த இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது 10ல் உட்காந்துருக்கு. அதனால தான் பலவிதமான தொழில் ரீதியான முடக்கங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கும். ஸோ நமக்கு 11ல் இருக்கும்போதும் லாபங்கள் வராமல் போயிருக்கும். இப்போ 10ல் உட்காந்ததுனால அதுலேயும் ஒரு பிரச்சனை. ஸோ ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா கிரகங்கள் காரணமாக தான் தோல்வியாக போய்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலையே அப்படியே கவுத்து போட்ட மாதிரியாகவும் போயிருக்கும். வேலையிலேருந்து வெளியே வந்தவங்களுக்கு திரும்ப அடுத்த வேலை ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆயிருக்கு, மாதங்கள் ஆயிருக்கு அப்படின்லாம் யோசித்து பார்த்தோம்னா அது ரொம்ப பெரிய லிஸ்ட்டே போகிற மாதிரி இருக்கும். நிறைய கஷ்டங்களை தாங்கிட்டு தான் சிலர் விட்டுட்டா பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப எட்டி உதைத்தாலும் காலை விட மாட்டேன்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம நம்ம வாழ்க்கையை நடத்தி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட உந்துதல் பேரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மனசளவில் விரக்தி எத்தனை தடவை வந்தாலுமே திரும்பவும் நம்ம அதே இடத்துல உட்காந்து முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாமே நமக்கு 2025 நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகபட்சமாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போயிடலாம். 2025 ஆரம்பமே பார்த்திங்கன்னா அமக்களமாக ஆரம்பிக்கிற மாதிரியாக தான் ஒரு சூழ்நிலை இருக்கும். அதாவது ராசியில் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரியன் பார்த்திங்கன்னா வருஷ தொடக்கத்திலேயே உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். முதல் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சுயஸ்தானம். சுயஸ்தானத்தில் நமக்கு சூரியனுடைய அமர்வு இருக்குது. ஸோ சுயஸ்தானத்தில் சூரியன் அமர்வு இருக்குது அப்படின்ற பட்சத்திலேயே உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தலைமை பதவிகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அரசு அனுகூலம், நமக்கு உயர் அதிகாரிகளுடைய நல்ல அனுகூலம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, நட்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, பண ரீதியான முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் எல்லாமே வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்றது உருவாக போகுது. அடுத்து 3ஆம் வீடு சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம். இந்த இடத்துல சனி உட்காந்துட்ருக்கு, அதுக்கப்புறம் சுக்கிரனும் கூடவே உட்காந்துருக்கு. இந்த 2 கிரகங்கள் உட்காந்துருக்கும் போது பண ரீதியான விஷயங்கள் என்ன தான் நமக்கு கிடைக்கலே இல்லை, ரொம்ப மந்தமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு வழியில் பணம் வருது, நம்மளோட கடமைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத மாற்றிக்கவே முடியாது. ஸோ சுக்கிரனுடைய பார்வையெல்லாம் விடுற பட்சத்தில் நமக்கு பணம் எப்படியாவது சில்லறையாக வர மாதிரி இருந்தால் கூட வந்துட்டு தான் இருக்கும். அது நம்ம கடவுளுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்கள் பெருசாக எதிர்பார்த்து கிடைக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கு சின்ன அமௌண்ட் அங்கங்கே ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதில் மாற்று கருத்துக்கள் வச்சுக்க முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சனி 3ல் உட்காந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் தைரியம் கூடுதலாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம தலையில் இருந்தாலும் கூட பார்த்துக்கலாம், அடுத்து ஏதாவது ஒரு நல்ல டைம் வரும், நம்ம அதை சாதிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு பாசிட்டிவ் வைபோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கால் எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு சூழ்நிலை அப்படின்றது சனி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ சனி மூமெண்ட்ஸில் இருக்குது, அதாவது பெயர்ச்சி காலங்களில் இருக்குது. ஸோ மார்ச் 29 சனி பெயர்ச்சி நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இப்போ பெயர்ச்சியில் போய்கிட்டு இருக்கு. இப்போ பெயர்ச்சி அடைஞ்சதுன்னா 4ஆம் வீட்டுக்கு போகும். அது சுகஸ்தானம் சாயஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு நமக்கு சனி போகும்போது அப்போ நம்ம கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி சிக்கனமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் தனுசு ராசிக்காரங்களால் ரொம்ப பெரிய சிக்கனமாலாம் இருக்கவே முடியாது. அவங்க கை நார்மலாகவே கொஞ்சம் தாராளமான கை தான். அவங்களுக்கு செய்யணுன்னாலும் சரி, அடுத்தவங்களுக்கு செய்யணுன்னாலும் சரி, கொஞ்சம் தாராளமாக செய்யக்கூடிய நபர்கள். பெருசாக காசு பணத்தை இழுத்து பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாத ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
ஆன்மீகமான விஷயங்களையுமே ரொம்ப தாராள மனசுக்காரங்க தான். அதில் ஒரு ஈடுபாட்டோட ஒரு விஷயம் செய்யணுன்னாலும் அதிகபட்ச ஈடுபாடு அப்படின்றத கொடுக்கக்கூடிய நபர்கள். இப்போ சனி வந்து நாளில் உட்காந்ததுக்கப்புறமா நல்ல கர்மங்கள் வேலை செய்யறதுக்குண்டான சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். தான தர்மங்கள்லாம் செஞ்சு நம்மளுடைய நல்ல கர்மங்களை நம்ம ஆக்டிவ் பண்ணிக்க முடியும். தான தர்மம்னா எனக்கே இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குற அளவுக்குலாம் கிடையாது. அட்லீஸ்ட் உங்களால் ஒரு வேளை சாப்பாடு காக்காவுக்காவது வைக்க முடியும்னா அதுவே பெரிய பலன்கள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் தாயாரோட கருத்து மோதல்கள் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். கூட வந்து அம்மா தானே பேசுகிறாங்க இல்லை மாமியார் தானே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 4ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ராகு அங்கே உட்காந்துருக்கு. தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இந்த இடத்துல ராகு உட்கார்ந்த காலகட்டத்தில் இருந்தே தாய்க்கு சுகவீனம் அப்படின்றது நிறையவே போய்கிட்டே தான் இருக்கும். மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் கூட பலவீனம்ன்றது அதிகமாக போன மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ராகுவோட பெயர்ச்சி வரைக்கும் இந்த விஷயங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கும். ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ராகுவோட பெயர்ச்சி அடைஞ்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு வந்துடும். ஸோ 3ஆம் வீட்டுக்கு ராகு வந்து பெயர்ச்சி அடைஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆரோக்கியம் மேம்பட்டுட்டும். அதே சமயத்தில் நமக்கு சகோதர ஸ்தானத்தில் வந்து உட்கார்றதுனால சகோதரனுடைய அந்த நட்புன்றது நல்லபடியாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி உட்காந்துருக்கிற பட்சத்தில் பெருசாக நமக்கு சகோதரனுடைய அன்பு பாசமெல்லாம் கிடச்சிருக்காது. அது ஏதாவது ஒரு காரணங்களால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவுன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். சின்ன சின்ன விரோதங்கள் வரத்துக்குண்டான சூழ்நிலைகளும் நடந்திருக்கும். சனி 3ல் வந்தப்பவே உடன் பிறந்தவங்களுடைய விரோதங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் கிடச்சிருக்கும். நிறைய பேர் இந்த விஷயத்தை அவங்க லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ராகு பெயர்ச்சிக்கு அப்புறம் சனி வந்து மேலே போயிடும், ராகு வந்து கீழே இறங்கி வந்துடும். அப்படி வரும்பொழுது திரும்பவும் வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். ஸோ ஒரு பெயர்ச்சிகள் நடக்க போகிற இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை கையில் எடுத்துகிட்டு தான் வருது. அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. அடுத்து 6ஆம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இந்த இடத்துல குருவுடைய அமர்வு இருக்குது. குரு 6ல் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு உடல் உபாதைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உடல் உபாதைகள் எதுவும் வந்திருக்காது. உடம்பு வந்து கொஞ்சம் வெயிட் போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதாவது 6ல் குரு இருக்குது அப்படின்னா நோய் ஸ்தானம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், வியாதிகள் ஏதாவது வருமானு நினைப்போம். அந்த மாதிரி இல்லை, உடம்பு வெயிட் ஏறுறது, ரொம்ப குண்டாயிட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலை வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எதிரி ஸ்தானம். எதிரிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய எதிரிகள் கிடையாது, நமக்கு நாம தான் எதிரிகள். நெகட்டிவான தாட்ஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அந்த தாட்ஸை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளால் எல்லாமே முடியும். ஸோ நம்ம நெகட்டிவாக இருக்கிறோன்னா அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத உங்கள் மைண்ட் வைஸ் நீங்கள் அதை வந்து போட்டுக்கோங்க. அதாவது காலையில் எழுந்திங்கன்னாவே போதும், உங்களுக்கு பாசிட்டிவான தாட்ஸ் நிறைய உருவாக ஆரம்பிச்சிடும். லேட்டாக தூங்குறது, லேட்டாக எழுந்திருக்கிறது, இந்த 2 பழக்கத்தை மாற்றிட்டிங்கனாவே 6வது இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பல நன்மைகள் கொடுக்க போகிறது நிச்சயமாக இருக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறம் 6ல் இருக்கக்கூடிய குரு 7க்கு பயிற்சி அடையும். 7க்கு குரு போயிடுச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா களத்திர ஸ்தானத்தில் போய் குரு உட்கார்றது. திருமண தடைகள் அப்படின்றது நீங்கும். அதுக்கப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது நல்ல நட்புறவோடு மேலோங்கத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகும். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது இன்வெஸ்டர்ஸ் இல்லாமல் நம்ம வந்து அந்த தொழிலை முடக்கமாகவே வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ புதுசாக முதலீட்டாளர்கள் கிடைப்பாங்க. நல்ல நட்பு வட்டம் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பணப்புழக்கம் அதிகமாகிட்டு வரும் அப்படின்றதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ குரு பயிற்சிக்கெலாம் காத்திருந்தீங்கன்னா அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் ஒன்றுக்கு மேலே உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து 8ஆம் வீடு. 8ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானம். இந்த இடத்துல செவ்வாய் வந்து நீச நிலைமையில் உட்காந்துட்ருக்கு. கடகராசியில் செவ்வாய்னு சொன்னாலே அது நீசமாக தான் இருக்கும். நீசமாக இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுன்னா ரத்த அழுத்தங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துங்க. அதிகபட்சமாக மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ இதை அண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் உணவு கட்டுப்பாடாக இருந்துக்கோங்க. செவ்வாய் எப்போ 8ல் இருந்தாலும் வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போகிறதுன்றது ரொம்ப முக்கியம். வாகன பழுதுகள் ஏதாவது வந்ததுன்னா உடனே சரி பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை ஓட்டாதீங்க. ஸோ வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது 8ல் செவ்வாய் இருக்கும்போது நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது. அடுத்து 10ஆம் வீடு. 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம், கர்மஸ்தானம்னு சொல்லலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய அமர்வு இருக்குது. கேது 10ல் உட்காந்த காலகட்டத்திலேருந்தே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான முன்னேற்றம் அப்படின்றது அடிக்கடி இந்த சின்ன சின்ன கிரகங்கள்லாம் நகர்ற பட்சத்தில் நமக்கு வருவாய்கள் அப்படின்றது வந்து போய்கிட்டே இருக்கும். நிரந்தரமாக வருவாய்கள் வருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் தான் பெரிய கேள்விக்குறி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கேது உட்காந்ததுலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ கேதுவுடைய நகர்வு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த 10ல் கேது உட்காந்து தொழில் முடக்கம் கொடுத்துட்டு இருந்தது இல்லையா, அது நிவர்த்தி அடைய ஆரம்பிக்கும். ஸோ கேது உட்காந்ததுலேருந்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் அப்படின்னு சொல்லலாம்.
நமக்கு 11ல் வந்தப்பையும் பார்த்திங்கன்னா லாபத்தை சுருக்கி விட்டுடுச்சு. 10ல் வரும்போது தொழிலையும் முடக்கி விட்டுருச்சு. கேது வந்து பார்த்திங்கன்னா அதோட காரகத்துவத்தை குறிக்கும். ஆன்மீகமான விஷயங்களை மட்டும்தான் பெருக்கி கொடுக்கும். ஏன்னா ஞானகாரகன் அப்படிங்கிறதுனால ஆன்மீகமான முன்னேற்றம், கோவிலுக்கெல்லாம் போகிறது, விரதங்கள் இருக்கிறது, பூஜைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப மெனக்கிட்டு செய்யறதுக்கு உண்டான சிச்சுவேஷனை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு வேலை சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் அதில் வருவாய்கள் ஈட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா அதில் பெரிய சுறுசுறுப்பை கொடுக்காது. அதில் அப்படியே முடக்கமாகவே வச்சுருக்கும். 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 10 ரூபா வரும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக வந்து நமக்கு வருமானங்களை சுருக்கி கொடுக்கக்கூடியது கேதுவுடைய தன்மை. இந்த கேது 10ல் உட்கார்ந்த நாளில் இருந்து தான் நமக்கு பெரிய அளவில் பாதிப்புகள், தொழில் வந்து அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் பாருங்கள். இந்த சூழ்நிலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. கேது மாற்றம் நடந்த உடனேயே நமக்கு பலவிதமான முன்னேற்றங்கள், டைமே இருக்காது, வேலை எதை செய்கிறதுனே புரியாத அளவுக்கு பிஸியாக ஆக போகிறீங்க அப்படின்றது நிச்சயமான ஒரு உண்மையாக இருக்குது. அடுத்து 12ஆம் வீடு விரயஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய அமர்வு இருக்குது. புதன் 12ல் உட்காந்துருக்கு அப்படின்னும் பொழுது பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய செலவுகள், படிப்பு ரீதியாக செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் முன்ன பின்ன வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கேற்ற வருமானங்களும் அதுக்காக கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே உங்களால் சாதிக்க முடியும். வர்ற பணமெல்லாம் எப்படி போகுது அப்படின்னே தெரியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லையே அப்படின்ற மாதிரியான இயக்கங்கள் இருக்கும். குழந்தைகள் வழி பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. வெளிநாட்டு தொடர்பு அப்படின்னு எதிர்பார்த்த நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் வெளிநாடு யோகம் நிச்சயமாக உண்டு. ஸோ நிதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும். ஆன்மீகமான முன்னேற்றமும் அதிகபட்சமாகவே காணப்படுது. இந்த வருடம் முழுக்குமே உங்களுக்கு பாராட்டு மழையும் உண்டு. முன்னேற்றம் அப்படின்ற விஷயம் அளவுக்கு அதிகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் அப்படின்னாக்கா வருமோ வராதோ அப்படின்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். கண்டிப்பான முறையில் வரும். உங்களோட எண்ணம் ரொம்ப முக்கியம். நெகட்டிவாகவே நினச்சிங்கன்னா தான் அதை இருக்கிறீங்க. நல்லது சொல்லிட்டாங்க, இனி எனக்கு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்கு நீங்கள் வாங்க. அப்படி வந்துட்டிங்கன்னா சொன்ன பலன்கள் அத்தனையும் 100% உங்களுக்கு கிடைச்சே தீரும். இந்த வருடத்திற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு போங்க. அதாவது சிவன் கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வாழ்க்கையில் தடையில்லாமல் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருடம் முழுக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடுன்னு பார்க்கும்பொழுது மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ ஞாயிற்றுக்கிழமைகளை போனீங்கன்னா இன்னுமே சிறப்பு. சிவனை போய் பார்த்துட்டு மனதார கண்குளிர பாருங்கள், 2 விளக்கு ஏற்றுங்க, ஒரு 3 சுற்றிட்டு 2 நிமிஷம் உட்காந்துட்டு வந்துக்கிட்டே இருங்க. இதுவே போதும். பெரிய வேண்டுதல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தாலும் போதும், அங்கே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் போதும். உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.